சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வரை பேசல. முத்து இருந்துட்டு, இந்த வாட்டி எப்படியாவது அந்த ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆதாரத்தையும் தேடி போறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த பிஏ நம்ம முத்து கண்ல படுறாரு. நீங்க அந்த கல்யாணியோட ஹஸ்பண்டோட தம்பி தானே. உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால தான் இப்ப அந்த கல்யாணம் இந்த வீட்ல இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள பத்தின எல்லா உண்மையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணிய பத்தின எல்லா விஷயத்தையும் நான் கோர்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, உண்மையாகவே பார்லரம்மா பற்றி விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாகவே எனக்கு தெரியும். கிறிஷ் தானே கல்யாணியோட பையன், அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி அதை மிரட்டி தான் அவகிட்ட இருந்து கொஞ்ச நாள் நான் பணத்தை வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை நீங்கள் கோர்ட்டில் சொன்னால் சீக்கிரமாகவே என் அண்ணனுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக நான் கோர்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டில் ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் அந்த பிஏ சொல்கிறாங்க. ரோகிணி இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வித்யா சொல்கிறத கூட நம்ம இல்லைன்னு நிரூபிச்சிடலாம், ஆனால் இந்த பிஏவோட அக்கௌண்ட்டில் நான் பணத்தை போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை வச்சு எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் பண்ணி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.